உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை பொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய கவியரங்க நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இந்த உலக சாதனை தொடர் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு கவியரங்க தலைப்பாக வழங்கப்பட்டிருப்பது இன்றைய சூழ்நிலையும் நமது வாழ்நிலையும். ஒரு நல்ல அறிவுறு தலைப்பு இன்றைய சூழலுக்கு பொருத்தமான தலைப்பை வழங்கியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் கவிஞர் சு. சண்முகம் அவர்கள். பண்ருட்டி புதுப்பேட்டையை சேர்ந்த கவிஞர். நிலக்கரி சுரங்க மின் உற்பத்தி நிலையத்திலே பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இன்றைக்கு இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றதற்கு அவருக்கு நம்முடைய மகிழ்ச்சி கலந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கவிதை வாசிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களையும் வருகவர்கள் என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையிலிருந்து திருமதி பால்தங்கம் அவர்கள், ஆற்காட்டிலிருந்து திருமதி கமலா அவர்கள், திருநெல்வேலியிலிருந்து திரு சுந்தர் சாமிநாதன் அவர்கள், சென்னை செங்குன்றத்திலிருந்து திரு சுரேஷ் அவர்கள், தென்காசியிலிருந்து தமிழ் மகள் சோ. சாந்தா அவர்கள், சிவகாசியிலிருந்து ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிற திருமதி சு. மலர்விழி அவர்கள், ஆற்காட்டிலிருந்து திருமதி கமலா அவர்கள் என்று அரவக்குறிச்சியில் திருமதி க. வாகிதா பரின் என்று பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். இன்னும் சிலரும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் இந்த நேரத்திலே வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் வலைக்காட்சி வழியாக பதிவேற்றம் செய்திருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், தமிழறி வானொலியிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சோர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நமது மனமார்ந்த வரவேற்பையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய கவியரங்க நிகழ்ச்சி ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கார். இன்றைய சூழ்நிலையும் நமது இந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு காரணமே நம்முடைய வாழ்நிலை தான். நம்ம வாழ்நிலையை வளப்படுத்திக் கொள்கிறோம் என்ற நோக்கத்திலே, மேலும் மேலும் வளமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே உலகத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஊர் செய்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைமைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். காற்று முழுதும் சரியாக்கிவிட்டால் எதை சுவாசிப்போம் என்று அறியாமல் இருக்கிறோம். மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டால் எந்த காற்று வரும், இந்த காற்றை எது தூய்மைப்படுத்தும் என்று அறியாமல் இருக்கிறோம். எனவே இந்த வானிலையும் சூழ்நிலையும் நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ அது தானாக வந்ததாகவோ, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்வார்ல, அது மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வருவதல்ல, நாம உருவாக்கிக் கொள்வது. இந்த உருவாக்கிக் கொள்வதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு தனது கவிதைகள் மூலமாக முழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தர நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பண்ருட்டியைச் சேர்ந்த கவிஞர் சு. சண்முகம் அவர்கள் தலைமை நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய தலைமையின் கீழே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. தலைமை பொறுப்பாளரிடம் நாம் இந்த அரங்கை களத்தை ஒப்படைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் திரு சு. சண்முகம் அவர்களே. வணக்கம் ஐயா, நன்றி. இன்றைய தலைப்பு இன்றைய சூழ்நிலையும் நாம் வாழ்நிலையும் என்ற தலைப்பிலே நாம் கவியரங்கத்தில் கவி பாட இருக்கிறோம். உலக நடப்பு, நாட்டு நடப்பு, ஊர் நடப்பு,
மற்றும் நம்மின் நடப்பு பற்றி விரிவாக எடுத்துரைக்க வந்துள்ளீர்கள். அதே வேளையில் நாம் நலமுற வாழவும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து நாட்டையும் வீட்டையும் வளப்படுத்தவும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிதை அரங்கில் பங்கேற்று கவிதை வாசிக்க காத்திருப்போருக்கு என் முதல் வணக்கம். இந்த நிகழ்வை ஒளியேற்றம் செய்து கொடுக்கும் நைனை விஜயன் மற்றும் சசிகலா விஜயன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை செம்மையுற நடத்தி கொண்டிருக்கும் திருவாளர் சகோதரர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இதில் முதலாவதாக என் கவிதையை வாசிக்க இருக்கிறேன். தலைப்பு: இன்றைய நிலையும் நம் வாழ்நிலையும். விண்ணில் விண்மீன்கள் கண்டு உலா வரலாம், விண்ணில் விண்மீன்கள் கண்டு உலா வரலாம், மண்ணில்தானே பிறப்பும் இறப்பும் அறிக, மண்ணில்தானே பிறப்பும் இறப்பும் அறிக. பொய் வானமேறி வைகுந்தம் போகிறது, பொய் வானமேறி வைகுந்தம் போகிறது, மெய் நடையாய் நடக்கிறது நீதிமன்றம், மெய் நடையாய் நடக்கிறது நீதிமன்றம். ஊழல் பெரிச்சாளிகள் உண்டு கொழுக்கிறார்கள், ஊழல் பெரிச்சாளிகள் உண்டு கொழுக்கிறார்கள், உழைப்போர் அவர்பின் செல்ல நேர்கிறது, உழைப்போர் அவர்பின் செல்ல நேர்கிறது. பிரசவிக்க காசு பணம் துட்டு நிறை, பிரசவிக்கவும் காசு பணம் துட்டு நிறை, பிணத்திற்கும் காந்தி நோட்டு சமர்ப்பணம், பிணத்திற்கும் காந்தி நோட்டு சமர்ப்பணம். திருட்டு பலவகை அறிவியலாலும் உண்டு, திருட்டு பலவகை அறிவியலாலும் உண்டு. திருட்டு வாக்காம் என்னவென்று அறிக தெளிக, திருட்டு வாக்காம் என்னவென்று அறிக தெளிக. இலவசங்கள் பெயர் மாற்றத்தாலே, இலவசங்கள் பெயர் மாற்றத்தாலே உரிமை தொகை. இல்லத்தால் இருப்பானது, இல்லத்தால் இருப்பானது பழிச்சொல் நின்றது, இல்லத்தால் இருப்பானது பழிச்சொல் நின்றது. போர் தீவிரமடையுது பிணக்குவியல் சேருது, போர் தீவிரமடையுது பிணக்குவியல் சேருது. போர் வீரன் நம் சந்ததியாய் இருக்கலாமே, போர் வீரன் நம் சந்ததியாய் இருக்கலாமே. உன் பசிக்கு அவன் எப்படி உண்ண முடியும், உன் பசிக்கு அவன் எப்படி உண்ண முடியும். உன்னாட்டுக்காக அந்நியன் உயிர்காவு முறையோ, உன்னாட்டுக்காக அந்நியன் உயிர்காவு முறையோ. வரியாம் உயர்வாம் திருப்பூர் தத்தளிக்கிறதாம், வரியாம் உயர்வாம் திருப்பூர் தத்தளிக்கிறதாம். வந்து பிறக்கட்டும் காமராசன் இன்றே, வந்து பிறக்கட்டும் காமராசன் இன்றே. அவன் கடையை மூடட்டும் இங்கு உடனே, அவன் கடையை மூடட்டும் இங்கு உடனே. அறிவான் நாம் யாரென்று உயர்வோம், அறிவான் நாம் யாரென்று உயர்வோம். மூச்சு முட்டுகிறதாம் தலைநகரில் பிராணனின்றி, மூச்சு முட்டுகிறதாம் தலைநகரில் பிராணனின்றி. மூடர்களே முன்னதை பாதுகாப்பீர் மரத்தை நட்டிடுவீர், முன்னதை பாதுகாப்பீர் மரத்தை நட்டிடுவீர். விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் வேலை விடுத்து தலைநகரில், விவசாயிகள் போராட்டம் வேலை விடுத்து தலைநகரில். விளைவிப்பதை உனக்கு மட்டுமின்றே சுருக்கிக்கொள் இன்றே, விளைவிப்பதை உனக்கு மட்டுமின்றே சுருக்கிக்கொள் இன்றே. வீதிக்கு வந்து போராடுவான் ஒட்டிய வயிறோடு, வீதிக்கு வந்து போராடுவான் ஒட்டிய வயிறோடு. வீராப்பு பேசியவன் அழுது புரளுவான் பசி என்றே, வீராப்பு பேசியவன் அழுது புரளுவான் பசி என்றே. நாய்கள் கொட்டம் அதிகமாம் உயர்நீதிமன்றம் ஒலிக்கிறது, நாய்கள் கொட்டம் அதிகமாம் உயர்நீதிமன்றம் ஒலிக்கிறது. நாச்சுவை கொண்டாட்டத்தில் நீ அலைந்து திரிகிறாய், நீ நாச்சுவை கொண்டாட்டத்தில் நீ அலைந்து தின்கிறாய். யாதென்று அறிந்தும் அறியாமலும் கால நேரமின்றியே, யாதென்று அறிந்தும் அறியாமலும் கால நேரமின்றியே. யாது கிடைக்கும் என்றே அலைகிறாய், யாது கிடைக்கும் என்றே அலைகிறாய். உன் வழி என்றோ, யாது கிடைக்கும் என்றே அலைகிறாய். உன் வழி என்றோ. இன்றைய நிலையும் நம் வாழ்வும் நம் கையில், இன்றைய நிலையும் நம் வாழ்வும் நம் கையில். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவிதை கொடுத்தார் ஐயா சு சண்முகம் அவர்கள். கவிதையிலே சென்னை போன்ற நகர்களிலே மரம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். சென்னை போன்ற நகர்களிலே மரங்கள் நிறைய இருக்கிறது. சூழலை உணராமல் இருக்கக்கூடிய மனித மரங்கள் அவை நிறைய இருக்கின்றன. வீட்டுக்கு வீடு பல மரங்கள் வைத்திருக்கிறார்கள், எதற்கும் பயனில்லாமல்.
மரத்தின் ஒரு பாடல் ஒன்று, மரத்தை வைத்த ஜன்னல் வாசல் வைத்தான், ஜன்னல் வைத்தான், காற்றை கொடுக்கும் மரத்தை மறந்தான். வாசல் வைத்தான், ஜன்னல் வைத்தான், காற்றை கொடுக்கும் மரத்தை மறந்தான். ஏசி காற்று தென்றலின் நடிப்பு, வீசும் தென்றல் காற்றின் சிரிப்பு, ஏசி காற்று தென்றலின் நடிப்பு என்று ஒரு பாடல். சென்னையிலே மரம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். பார்ப்போம், வளர்க்கிறார்களா என்று பார்ப்போம். வேண்டுமானால் சாலையின் நடுவிலே சின்னதாக செடி வளர்ப்பார்கள். அதுவும் கூட எதிர்பட்டிருக்க வண்டி வருவது தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. மற்றபடி சென்னையிலே மரம் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிகவும் குறைவு. நாம் மரம் வளர்க்க வேண்டிய இடத்திலெல்லாம் மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறோம். வயல்வெளிகளை எல்லாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆறுகளை எல்லாம் மணலை தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மலைகளை எல்லாம் வெட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மலை உருவாக்கணும்னா எப்படி நீ உருவாக்க முடியுமா? உன்னால என்னாலேயோ உன்னாலேயோ ஒரு மலையை உருவாக்க முடியுமா என்று சொன்னால் முடியாது. உன்னால் உருவாக்க முடியாது, உன்னால் அழிப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. இந்த அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிப்பதற்கான உரிமை நமக்கு கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டாலே இந்த சூழலும் இந்த வாழ்நிலையும் சூழ்நிலையும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன். மிக அருமையான கவிதை கொடுத்தார்கள். நன்றி ஐயா. தொடரட்டும் உங்கள் கல்வியான பணி. அடுத்து நாம் கவி பாட அழைப்பது கவிஞர் தா. பால் தங்கம், சென்னையிலிருந்து. வாருங்களம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாரதிதாசனை தொழுது, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, இன்றைய கவியரங்க தலைவர் ஐயா சண்முகம் அவர்களை வணங்கி, இருபால் கவிஞர்களை வணங்கி என் கவிதைக்குள் நுழைகின்றேன். இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும் புறப்படும் சாக்கடையை புதைத்தாலும் புரிந்திடும் சாதனை கொசுவின் தாக்கம். புறப்படும் சாக்கடையை புதைத்து விட்டாலும் புரிந்திடும் சாதனை கொசுவின் தாக்கம். அறநறியாளர் அளித்தார் நாய்க்கு அபயம், அவதியால் அனுபவிப்பது அநியாய துயரம். கரடு முரடான சாலைகள், அதிலே கையில் உயிரை பிடித்து பயணம். அரங்கேறும் ஆயிரம் விபத்துக்கள், அதனால் போவது அனைவரின் நிதானம். இரவு பகலாய் இயங்கும் இயக்கம், இணைந்து பேசிக்கொள்ள தயக்கம். இரவு பகலாய் இயங்கும் இயக்கம், இணைந்து பேசிக்கொள்ள தயக்கம். உறவுக்குள் உறைவது 1000 பிரச்சனை, உதறி விடுகிறது பெற்றோரை பிள்ளைகள். உறவுக்குள் உறைவது 1000 பிரச்சனை, உதறி விடுகிறது பெற்றோரை பிள்ளைகள். நீரது வேண்டி நித்தம் தவமே, நீர்நிலைகள் வற்றும் சோகமே. நீரது வேண்டி நித்தம் தவமே, நீர்நிலைகள் வற்றிடும் சோகமே. கார்மேகம் மழைதர வைக்கும் வேண்டுதல், களனி வீடானதால் அச்சத்தின் தூண்டுதல். கார்மேகம் மழைதர வைக்கும் வேண்டுதல், களனி வீடானதால் அச்சத்தின் தூண்டுதல். மரபு மாறிய உணவு பழக்கம், மருந்தே உணவாக மாறிய வழக்கம். மரபு மாறிய உணவு பழக்கம், மருந்தே உணவாக மாறிய வழக்கம். அறக்க பறக்க செய்யும் காரியம், அழிந்து போவது இளமையின் வீரியம். அறக்க பறக்க செய்யும் காரியம், அழிந்து போவது இளமையின் வீரியம். உறக்கச் சொல்லத் தோன்றும் உதாசீனம், உள்ளங்கையில் உள்ள கைபேசி எகத்தாளம். உறக்கச் சொல்லத் தோன்றும் உதாசீனம், உள்ளங்கையில் உள்ள கைபேசியின் எகத்தாளம். மறக்க முடியாத மாபெரும் மாற்றம், மனதை எதனால் எப்படி ஆற்றும். மறக்க முடியாத மாபெரும் மாற்றம், மனதை எதனால் எப்படி ஆற்றும். நரக வேதனை தருகிற போதை, நாளைய தலைமுறைக்கு நடக்கும் வேதை. நரக வேதனை தருகிற போதை, நாளைய தலைமுறைக்கு நடக்கும் வேதை. மருகி மருகி காணும் சித்திரவதை, மலர்ச்சிக்கு வழிய காண துடிப்பது பெருங்கதை. மருகி மருகி காணும் சித்திரவதை, மலர்ச்சிக்கு வழிகாண துடிக்கும் பெருங்கதை. தரமே தாண்ட நிலையில் சூழல், தவிப்பொடு நாளும் தொடர்ந்து வாழ்வு. தரமே தாண்ட நிலையில் சூழல், தவிப்பொடு நாளும் தொடர்ந்து வாழ்வு. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி அம்மா, நன்றி. பால் தங்கம் அவர்கள் கொசு, கரடுமுரடான சாலை, பெற்றோரை கைவிடுதல், நீர்நிலை வற்றல், உணவு மரபு மாற்றம், ஊதாசீனம் மற்றும் ஏனைய
இன்றைய கால சூழ்நிலையை விரிவாக எடுத்துரைத்து நல்லதொரு கவியை தந்தார் கவிஞர் பால் தங்கம் அவர்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பவர் கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன் அவர்களை. வாருங்கள் ஐயா, நற்கவிதை தாருங்கள். வணக்கம். அனைவரையும் வாழ வைக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். ஒருங்கிணைப்பு கவிஞர் சு சண்முகம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைத்து கவி உள்ளவர்களுக்கும் வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் வருகிறேன். கவிதை. இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும். வாழும் இன்றைய மனிதனின் மனமெல்லாம் இலவசமே கூடு கட்டி வாழ்கிறது. வாழும் இன்றைய மனிதனின் மனமெல்லாம் இலவசமே கூடு கட்டி வாழ்கிறது. ஆலயமின்றி வாழ்ந்திடுவர், இலவசமின்றி வாழ்ந்திடார். ஆலயமின்றி வாழ்ந்திடுவர், இலவசமின்றி வாழ்ந்திடார். தொழில்நுட்ப வளர்ச்சியும் தகவல் தொடர்பும் அபார உயரத்தை தொட்டிருப்பது மெய்யே. அது மனித வாழ்வில் அபாயத்தை தொட்டு கொண்டிருப்பது மெய்யே. தொழில்நுட்ப வளர்ச்சியும் தகவல் தொடர்பும் அபார உயரத்தை தொட்டிருப்பது மெய்யே. அது மனித வாழ்வில் அபாயத்தை தொட்டு கொண்டிருப்பது மெய்யே. அணியும் தங்கத்தின் விலை விண்ணை தொட்டாலும் விழுந்திருக்கும் மோகம் கண்ணை மறைத்து கொண்டுதான் வாழுதே. அணியும் தங்கத்தின் விலை விண்ணை தொட்டாலும் விழுந்திருக்கும் மோகம் கண்ணை மறைத்து கொண்டுதான் வாழுதே. கல்வியில் முன்னேற்றம் கண்டுத்தாலும் தேர்வு செய்கின்ற மனவாழ்வில் தடுமாற்றமே தவறுக்கு முன்னுதாரணமாகி முழு வாழ்வை தொலைக்குதே. கல்வியில் முன்னேற்றம் கண்டுவிட்டாலும் தேர்வு செய்கின்ற மனவாழ்வில் தடுமாற்றமே தவறுக்கு முன்னுதாரணமாகி முழு வாழ்வை தொலைக்குதே. வடநாட்டானை பணிக்கு அமர்த்துவதில் ஆராய்வு செய்தாலே தமிழன் வாழ்வில் வரும் திருப்பமே. வடநாட்டானை பணிக்கு அமர்த்துவதில் ஆராய்வு செய்தாலே தமிழன் வாழ்வில் வரும் திருப்பமே. அவனுக்கு ஆக்கிரமிப்பு சூழ்நிலையை உருவாக்குவதே நாம் தான். சிந்திப்பது சிறப்பாகும் தமிழனுக்கு. அவனுக்கு ஆக்கிரமிப்பு சூழ்நிலையை உருவாக்குவதே நாம் தான். சிந்திப்பது சிறப்பாகும் தமிழனுக்கு. புதிய மாற்றத்தை தரும் மன உறவுகளில் அன்பை பகிராமல் நம்பிக்கை இல்லாமையால் விவாகரத்தை விதைத்து இருளில் கதறி அழுவதில் எதுவும் பயனில்லை. புதிய மாற்றத்தை தரும் மன உறவுகளில் அன்பை பகிராமல் நம்பிக்கை இல்லாமல் விவாகரத்தை விதைத்து இருளில் கதறி அழுவதில் எதுவும் பயனில்லை. வாழ்வின் அர்த்தமே அன்பில் ஆரம்பமாகி இன்பத்தை 200ஆக்குமே. வாழ்வின் அர்த்தமே அன்பில் ஆரம்பமாகி இன்பத்தை 200ஆக்குமே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவிதை கொடுத்தார். அதுல குறிப்பா அந்த வடநாட்டுல பத்தி சொன்னார். அண்மையில ஒரு இடத்துல ஒரு கடையில போய், ஒரு தேநீர் கடையில போய் பேசிட்டு இருந்த போது, என்னங்க வியாபாரமே இல்லைங்க, யாருமே வியாபாரம் சரியா வரமாட்டாங்க, அழியா கடை அப்படி வருத்தப்பட்டார். உண்மைதான். இங்க நீங்க பாருங்க, நிறைய இந்த சிற்றுண்டி உணவகங்கள் இருக்கும், தெருவோர உணவகங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வட மாநிலத்தில் அங்க சாப்பிடுறது இல்லை. அவங்க வேற எங்கேயோ வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. தேநீர் கடையில பாருங்க, அவங்க யாரும் தேநீர் குடிக்கிறது இல்லை, நம்ம ஆளுங்க அப்ப பண்றாங்க. அவங்க இந்த மளிகை கடையில மட்டும் வந்து இன்னும் மளிகை பொருளை மட்டும்தான் வாங்குறாங்க, வேற எதுவும் வாங்குறது இல்லை. அப்போ வணிகம் எப்படி நடக்கும்? தமிழுக்கு வேலை கொடுத்தாத்தான், தமிழுக்கு பணம் வந்தாத்தான் அவன் அந்த பணத்தை செலவு பண்ணுவான், வணிகம் நடக்கும். இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்காம வடநாட்டவர்களுக்கே வேலை கொடுத்தோம். அந்த கடையில் நான் சொல்ற அந்த தேநீர் கடையில பார்த்தா 3 பேர் வேலை செய்யறாங்க, 3 பேர் வடநாட்டவர்கள். அந்த 3 பேர் சம்பளம் வாங்குவான், அவன் டீ குடிக்க மாட்டான், எந்த பொருளையும் வாங்க மாட்டான், வணிகம் படுத்து போகும். அப்படியே மொத்தமா சேர்த்து வச்சு அவன் ஊருக்கு அனுப்பிச்சிடுவான். 1 கோடி பேர் வந்திருக்கான், ஒருத்தன் மாசத்துக்கு 10,000 ரூபா வந்தான்னா 1 கோடி × 10,000 எவ்வளோ ஆச்சு? 10,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய பணம் அங்க போகுது. அவன் அங்க வசதியா இருக்கான், நம்ம இங்க வணிகம்லாம் படுத்து போய் எல்லா வகையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதை நம்ம உணரணும்.
முக்கியமான சூழ்நிலையாக இன்றைக்கு கருதப்படுவது இந்த வடநாட்டவர் வருக. நாள்தோறும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர் வண்டிகளிலே தலைக்கு மேல உட்கார்ந்து தொடர் வண்டியுடைய தலைக்கு மேல உட்கார்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளா காணப்படுது. இதெல்லாம் நாம அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தது நம்முடைய தவறுன்னு அழகா சொன்னாரு. அவங்க ஆக்கிரமிக்கிறதுக்கு காரணம் நாம தான், நாம் செய்யற பிழைதான் என்று அழகாக எடுத்து சொன்னாரு. மிக முக்கியமான சூழ்நிலையையும் மிக முக்கியமான வாழ்நிலையையும் கவிஞர் சுந்தர் சுவாமி அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இன்றைய நாட்டுக்கு தேவையானவற்றை சொன்னார்கள். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பவர் கவிஞர் தமிழ் மகள் சோ சாந்தா, தென்காசியிலிருந்து. வாருங்கள் அம்மா. ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் பெருமதிப்பிற்குரிய திரு நீலகண்ட ஐயா அவர்களையும் தலைமை திரு சண்முகம் அவர்களையும் மற்றும் அவர்களையும் வணங்கி என் கவிதைக்குள் வருகின்றேன். இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும். மனம் போன போக்கில் மனிதன் போய்விட்டான். மனம் போன போக்கில் மனிதன் போய்விட்டான். உலக பிறப்பிற்கே நம் மண்ணின் மனம் உலகுக்கு ஆசானாக இருந்தது. உலக பிறப்பிற்கே நம் மண்ணின் மனம் உலகுக்கு ஆசானாக இருந்தது. பணம் மனசு நிறைய கொட்டி கிடக்கின்றது. இதனால் எண்ணம் குப்பை மேடானது. இதனால் எண்ணம் குப்பை மேடானது. நல் மனம் மனசையே விட்டு வெகு தூரம் ஓடி போய்விட்டது. சுயநலமே வாழ்க்கை, இதில் பொதுநலம் என்னும் வேஷம். சுயநலமே வாழ்க்கை, இதில் பொதுநலம் என்னும் வேஷம். தப்பையே சரியென சொல்லும் நல் உலகம் இது. ஆடம்பரமாய் இருக்க சொன்னது யார்? அப்படி இல்லை எனில் மனிதனை மனிதன் மதிக்க மாட்டான். இந்த கல்வியை எங்கே கற்றாய்? உன்னை சொல்லி குற்றமில்லை. பல பேர் இவ்வாழ்க்கை வாழும்போது நீ மட்டும் தனித்து இருந்தால் இந்த சமுதாயமே உன்னை பைத்தியக்காரன் என்பார். சரி, நீ வாழும் வாழ்க்கை சரிதானா? எக்காலத்திலாவது யோசித்ததுண்டோ? வெளிநாட்டவரின் மோகத்தால் உன் உயர்ந்த பாரம்பரியத்தையே தொலைத்து விட்டாய். உடுத்து மாடை இலைமறை காய் என இருந்ததை பட்ட மரமாய் நிற்கின்றது. உண்ணும் உணவு மருந்திற்கு இரையாகின்றது. ஏன் இப்படி என கேட்டால் காலத்தின் மாற்றம் என்பாய். ஏன் இப்படி என கேட்டால் காலத்தின் மாற்றம் என்பாய். சூரியனும் சந்திரனும் மண்ணும் காற்றும் நீரும் நெருப்பும் காலத்தால் அப்படியே இருக்க அதன் குணமும் செயலும் மாறவில்லையே. சூரியனும் சந்திரனும் மண்ணும் காற்றும் நீரும் நெருப்பும் காலத்தால் அப்படியே இருக்க அதன் குணமும் செயலும் மாறவில்லையே. மனிதா, நீ மட்டும் மனதை மாற்றிவிட்டாய். ஒன்றை மட்டும் சொல்கின்றேன். பணத்தை மனிதன் படைக்காவிட்டால் உழைப்பின் தடம் மாறாமல் விளைநிலம் செழித்து இருக்கும். பட்டினி காணாத உலகமாக இருந்திருக்கும். கூடி வாழும் வாழ்க்கையை உலகமே உன்னை கண்டு வியந்தது. கூடி வாழும் வாழ்க்கையை உலகமே உன்னை கண்டு வியந்தது. இக்காலத்தில் தனித்து வாழ்வதில் உலகத்திலே முதல் இடமாக இருக்கின்றாய். இக்காலத்தில் தனித்து வாழ்வதில் உலகத்திலே முதல் இடமாக நிற்கின்றாய். இன்னும் சிலவற்றை சொல்லாமல் சொல்ல முடியவில்லை. வரும் எதிர்காலம் ஒன்று வரும். இவ்வாழ்க்கை சலித்து போனால் பட்டினத்தார் போல் மாற்றி விடுவாய். அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. கவிஞர் சோ சாந்தா அவர்கள் உலகுக்கே நாம் ஆசானாக இருந்தோம் என்றும் சுயநலத்தால் சுருங்கிவிட்டோம் என்றும் ஆடம்பரம் என்பது நம்மை ஆட்கொண்டு விட்டது என்றும் பைத்தியம் என்பார்கள். ஏனென்றால் ஆடை உணவு இவை மாற்றத்தினால் வந்தது, அதனாலே என்பார்கள். பஞ்சபூதங்கள் இன்னும் மாறவில்லை, நாம் மாறிவிட்டோம் என்று அழகாக கூறினார்கள். பணம் படைத்தவர்கள் மட்டுமே வாழ்கின்ற வாழ்க்கை உலகத்தில் உயர்ந்தது என்று கருதுகிறார்கள். அதுவல்ல என்று மிகவும் அருமையாக எடுத்துரைத்தார்கள். நன்றி. வணக்கம்.
அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கவிஞர் வா கமலா ஆற்காடு. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஐயன் திருவள்ளுவனையும் செயலர் பாவேந்தர் பாரதிதாசனையும் வணங்கி மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய தலைமையில் இருக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கவிஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும். இலக்கினை அடைய இடையறா போராட்டம், இலக்குதான் முதன்மை, இல்லையே மனித நேயம். இதமான சூழ்நிலை, இடரில்லா வாழ்க்கை, இலகுவாய் அமைந்திட இன்முகத்தில் அன்புதான். தனி மனித முன்னே தடுத்திடும் சமூக உறவு, தனித்துவம் கொல்லாமல் இணைவோம் அன்பால். சுயநலமின்றி வாழ்ந்திட சுற்றந்தனை அணைத்திடு, சுற்றத்தை வென்றிட சமூகமான உதவிகள். அறந்தனை செய்திடு அஞ்சாமல் தினம் தினம். அறத்தினை மறந்தால் அல்லல் தான் என்னாலும். கருணை கொண்டே காப்பாய் எளியோரை, கருணை இல்லா வாழ்வு கசந்திடும் பாகலாய். அண்டையில் உள்ளோரை அறிந்திடல் நலம் பயக்கும், அருகாமை உறவுதான் அமிழ்தாய் இனிக்குமே. எதிரிலே சந்திப்பவர்க்கு எளிமையாய் புன்னகை, எண்ணமதில் மனித உறவு என்றைக்கும் அவசியம். இவையெல்லாம் மறந்தோம் ஏந்தரமாய் வாழ்வு, இல்லைதான் மகிழ்ச்சி இன்றைக்கு தெரிவோம். இனித்திடும் சொந்தங்கள் இதமான பேச்சாலே, இணைந்தே செயல்படல் இருளில்லா வாழ்விற்கு. வேற்றுமையில் ஒற்றுமை கண்டிடும் இந்தியா, வேறுபாடு களைவோம் வெற்றிதான் நிலையாய். கடமைக்கு வாழாமல் களிப்பின் உச்சம் தொடுவோம், கடந்தவற்றை மறப்போம் கண்டிடுவோம் இன்பம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இல்லை என்றும், போராட்டங்கள் நிறைந்த உலகும் மனிதநேயம் இல்லை என்றும், அன்பால் இணைவோம் என்றும், அறம் செய்தே பழகுவோம் என்றும், கருணையால் அனைவரையும் காப்போம் என்றும், எளிய புன்னகையால் அனைவரையும் ஆட்கொள்ள முடியும் என்றும், இயந்திர வாழ்வில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றும், வேற்றுமையில் ஒற்றுமை காண்டு உயர்வோம் என்றும் நல்ல கவி தந்தார்கள் வா கமலா ஆற்காட்டிலிருந்து. மிக்க நன்றி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது ஜே சுரேஷ் செங்குன்றத்தில் இருந்து. வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றிங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் விவேகானந்த ஐயாவுக்கும் தலைமையில் இருக்கும் சண்முகம் அவருக்கும் நன்றி. இன்றைய தலைப்பு இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும், கவிதையின் தலைப்பு. நீண்ட நாட்கள் கழித்து நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடினோம். பழைய சிரிப்பின் சத்தம் அவ்வளவாக இல்லை. நையாண்டி கிண்டல் வயிறு வலித்த சிரிப்பில்லை. முன்பு போல விசாரிப்பில்லை. எல்லோரும் தொலைபேசியில். நட்பு நேரத்தை தொலைபேசி தொலைத்து விட்டது. நட்பு நேரத்தை தொலைபேசி தொலைத்து விட்டது. அருகில் அனைவரும் இருந்தோம், ஆனால் அருகில் இல்லவே இல்லை. அருகில் அனைவரும் இருந்தோம், ஆனால் அருகில் இல்லவே இல்லை. தொலைபேசி தொல்லை இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் வாழ்ந்திட ஆசை. தொலைபேசி தொல்லை இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் வாழ்ந்திட ஆசை. அது ஒரு நாளும் முடிவதில்லை. அது ஒரு நாளும் முடிவதில்லை. நினைத்த பொருளையெல்லாம் வாங்குகிறோம். நினைத்த பொருளையெல்லாம் வாங்குகிறோம். மகிழ்ச்சியை மட்டும் வாங்கவே முடியவில்லை. மகிழ்ச்சியை மட்டும் வாங்கவே முடியவில்லை. காலார நடப்பது கால்களுக்கு தெரிவதில்லை. காலார நடப்பது என்னவென்று கால்களுக்கு தெரிவதில்லை. தினம் தினம் பார்த்து ரசித்த மரத்தின் நிழலில் சற்று உட்கார நேரமில்லை. தினம் தினம் பார்த்து ரசித்த மரத்தின் நிழலில் சற்று உட்கார நேரமில்லை. சேவல் சத்தத்தை கேட்டதில்லை. குயிலின் ஓசையை ருசித்ததில்லை. சேவல் சத்தத்தை கேட்டதில்லை. குயிலின் ஓசையை ருசித்ததில்லை. அன்னை நிலாசோர் ஊட்டினாள். அன்னை நிலாசோர் ஊட்டினாள். இப்போதெல்லாம் நிலாவே பார்ப்பதில்லை. அன்னை நிலாசோர் ஊட்டினாள். இப்போதெல்லாம் நிலாவே பார்ப்பதில்லை. ஞாயிறு காலையில் செல்வோம், மாலை வரை மைதானமே கதியாக இருந்தோம். ஞாயிறு காலையில் செல்வோம், மாலை வரை மைதானமே கதியாக இருந்தோம். நேரம் போவதே தெரியாது. இப்போதெல்லாம் மைதானத்தை கண்டால் வாகனத்தை நிறுத்தி ஒரு பாலாவது பார்த்து விட்டு செல்வதுதான் எங்கள் ஞாயிறு விளையாட்டானது. இப்பொழுதெல்லாம் மைதானத்தை கண்டால் வாகனத்தை நிறுத்தி ஒரு பாலாவது பார்த்து விட்டு செல்வதுதான் எங்கள் ஞாயிறு விளையாட்டானது.
அப்பா அம்மா அக்கா தங்கை தம்பி குடும்பமாக ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்ட மகிழ்வான நினைவுகளை என் குழந்தைகளுக்கு கொடுக்க முடிவதில்லை. அப்பா அம்மா அக்கா தங்கை தம்பி குடும்பமாக ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்ட மகிழ்வான நினைவுகளை என் குழந்தைகளுக்கு கொடுக்க முடிவதில்லை. மண்ணில் மண்ணாக கோலி, பம்பரம், பாண்டி, பட்டம், கபடி, கொம்பு சுடுதல், வாடகை சைக்கிள், கண்ணாமூச்சி, ஓடி விளையாடுதல் அனைத்தையும் சுத்தம் என்ற பெயரில் சுத்தமாக சுட்டிகளின் சுதந்திரத்தை பறித்தோம். அனைத்தையும் சுத்தம் என்ற பெயரில் சுத்தமாக சுட்டிகளின் சுதந்திரத்தை பறித்தோம். குழந்தை பேச்சை கூடி குழாவி குடும்பம் முழுவதும் கொண்டாடிய நாட்களை என் குழந்தை பேச்சுக்கு கொடுக்க முடியவில்லை. குழந்தை பேச்சை கூடி குழாவி குடும்பம் முழுவதும் கொண்டாடிய நாட்களை என் குழந்தை பேச்சுக்கு என்னால் கொடுக்க முடியவில்லை. முன்பெல்லாம் குழந்தையின் மழலையை ஒரு தெருவே கொண்டாடியது. முன்பெல்லாம் குழந்தையின் மழலையை ஒரு தெருவே கொண்டாடியது. தற்போது தாய் தந்தை கூட கொண்டாட முடிவதில்லை. தற்பொழுது தாய் தந்தை கூட கொண்டாட முடிவதில்லை. மாலை நேர வானத்தின் அழகை காண கண்கள் இல்லை. மாலை நேர வானத்தின் அழகை காண கண்கள் இல்லை. தென்றல் வந்து தீண்டிவிட கன்னத்தை காட்டியதே இல்லை. தென்றல் வந்து தீண்டிவிட கன்னத்தை காட்டியதே இல்லை. பூக்களின் வாசம், பூந்தோட்ட தோற்றம், மரநிழலின் அமைதி, இயற்கை இயந்து இசைந்து வாழ தெரிவதில்லை. பூக்களின் வாசம், பூந்தோட்ட தோற்றம், மரநிழலின் அமைதி, இயற்கை இயந்து இசைந்து வாழ தெரிவதில்லை. கடற்கரை அழகா, ஐயோ மறந்தே போய்விட்டது. கடற்கரை அழகா, ஐயோ மறந்தே போய்விட்டது. எதற்கென்று தெரியவில்லை, ஏனென்றும் புரியவில்லை. வாழ்வில் மகிழ்ச்சிக்காக மகிழ்வை தொலைத்து ஓடுகிறேன். எதற்கென்றும் தெரியவில்லை, ஏனென்றும் புரியவில்லை. வாழ்வில் மகிழ்ச்சிக்காக மகிழ்வை தொலைத்து ஓடுகிறேன். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. மிகவும் அருமையானது ஒரு கவிதையை வழங்கினார் ஜெய் சுரேஷ். நையாண்டி சிரிப்பு தொலைந்தது, அலைபேசியால் அது கலைந்தது. ஒரு நாளும் முடியாது, அதை வாங்குகிறோம். எதை வாங்குகிறோம் என்று அறியாமலே வாங்கி குவிக்கிறோம். மகிழ்ச்சியை கடையில் வாங்க முடியுமா? பேச குயில் ஓசை கேட்டதில்லை, சேவல் கூவியதில்லை. அன்னை நிலா சோறு ஊட்டினால் அதை இப்பொழுது யார் ஊட்டுவார்? நிலா கண்டு விளையாட்டுக்கள் பற்றி மிகவும் சிறப்பாக சொன்னார். அதுவும் பண்டைய விளையாட்டுக்கள் பற்றி மிகவும் நீண்டதொரு பட்டியலையும் தந்தார். உறவுகளோடு உண்டு மகிழ்ந்தோம் என்றார். இன்றைக்கு அவர்தம் வாரிசன்றி நம் வாரிசுக்கும் அது கிடைப்பதில்லை. சுதந்திரம் பறிபோனதாம், எதனாலே? தனிமையினால் அல்ல. சுதந்திரம் பறிபோனதாம், தனிமையினாலே அல்ல. அலைபேசிகளும் தொலைக்காட்சி பெட்டிகளும் அறிவியல் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. மழலையை போற்றி வாழ்ந்த காலம் உண்டு. ஆனால் வானழகு, தென்றலழகு, தின்பண்டங்கள், பூக்கள், வாசம் இவையாவும் இல்லாது போனது குறித்து மிகவும் கவலைப்பட்டார். மரநிழல், கடற்கரை ஆகியவற்றை கண்டு கழித்ததே இல்லை என்றும் கூறினார். வாழ்க்கைக்காக ஓடுகிறோம், வாழ்வின் மகிழ்ச்சிக்காக தேடுகிறோம் என்று மிகவும் நீண்டதொரு கவிதையை தந்தார். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அழைக்க அருமையான கவிதை. நாம் தொலைத்து விட்டவற்றையெல்லாம் தேடி கண்டறிந்து எதையெல்லாம் தொலைத்தோம் என்று சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரை விளையாடுவோமே, அது எங்கே போயிற்று என்று கேட்டார்கள். சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோமே, எங்கே போயிற்று என்று கேட்டார்கள். கோலி, பம்பரம் போன்ற விளையாட்டுகள் ஆடினோமே, அதெல்லாம் எங்கே காரணம் என்று கேட்டார். எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம், அந்த சூழலை தொலைத்து விட்டோம், அந்த வாழ்வையை தொலைத்து விட்டோம். நான் அனுபவித்த, நான் நுகர்ந்த அந்த மகிழ்ச்சிகளை எல்லாம் என் பிள்ளைகள் நுகர வழியில்லையே என்று வருத்தப்பட்டார். மிகச் சிறப்பான கவிதை கொடுத்திருந்தார். மிகவும் நன்றி ஐயா, சிறப்பு. தொடரட்டும் கவியரங்கம். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கவிஞர் ஆலிவர், ஹைதராபாத். வாருங்கள் ஐயா. 2000 ஆண்டுகளாக எங்களின் நெறி வழி நீர் காட்டிய ஒளி. தலைவராம் வள்ளுவரே, எங்கள் தமிழர்களின் செயலின் சிந்தனை விதைக்கும் புலவரே, செயலாளர் பாரதிதாசன் அவர்களே, அனைத்து தமிழ் கவிஞர்களையும்
ஒற்றுமை நெஞ்சத்தால் இணைத்து நிமிர்த்திட்ட ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயா அவர்களே, இந்த கவியரங்கத்தின் வீர தலைமை கூடமாக இருக்கக்கூடிய தலைவர் சண்முகம் அவர்களே, கவிஞர்களே, வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும். மனிதா, பச்சை காடுகளை வெட்டி மழுங்கினால் பாலை வனமுனை கொட்டி விழுங்கும். பச்சை காடுகளை வெட்டி மழுங்கினால் பாலை வனமுனை கொட்டி விழுங்கும். நச்சை கொண்டு உழவு செய்தால் காலை மலருமோ நாளை உனக்கு. நச்சை கொண்டு உழவு செய்தால் காலை மலருமோ நாளை உனக்கு. கழிவை கலந்து சாக்கடையாக்கினால் ஆற்று நீர் என்ன உனக்கு மட்டுமா? கழிவை கலந்து சாக்கடையாக்கினால் ஆற்று நீர் என்ன உனக்கு மட்டுமா? அழிவை மறந்து ஆழ் நீர் நீக்கினால் மருந்துக்கேனும் தண்ணீர் கிட்டுமா? அழிவை மறந்து ஆழ் நீர் நீக்கினால் மருந்துக்கேனும் தண்ணீர் கிட்டுமா? திரண்ட நிலத்தின் சுரண்டு குழியால் பொருளடக்கமா இல்லை உடலடக்கமா? திரண்ட குழியின் சுரண்டு குழியால் உனக்கு பொருளடக்கமா இல்லை உந்தன் உடல் அடக்கமா? காற்றை முழுதும் நஞ்சாக்கினால் வரலாற்றை இழந்து மறைவாய் நாளை. காற்றை முழுதும் நஞ்சாக்கினால் வரலாற்றை இழந்து மறைவாய் நாளை. கார்பன் அதிகரித்து வானம் காய்கிறது, பனிக்கட்டி உருகி கடலில் ஓய்கிறது. உலகம் சூடாகி பசுமை குறைகிறது, உயிரின வகையோ அழிந்து மறைகிறது. வீட்டின் முன்பகுதி நலம் தரும் துளசியின் களம், பின்பகுதி வளம் தரும் கதிரவ மின்களம். வீட்டின் முன்பகுதி நலம் தரும் துளசியின் களம், பின்பகுதி வளம் தரும் கதிரவ மின்களம். உயிருக்கு தேவை மண்பொருள் உழுதிடு, உயர்வுக்கு தேவை மென்பொருள் எழுதிடு. உயிருக்கு தேவை மண்பொருள் உழுதிடு, உயர்வுக்கு தேவை மென்பொருள் எழுதிடு. அணு பிளந்தால் அழிவா? ஆம், அதே அணுவை பிளந்து இன்று மின்சாரமாயிற்றே. அறிவியல் கையில் உள்ள திசை மாற்றமே அதை உலகின் 8 திசை போற்றுமே. இது அறிவியல் கையில் உள்ள திசை மாற்றமே அதை உலகின் 8 திசை போற்றுமே. நூற்றாண்டுகளாக மனிதன் கற்ற பாடம், வெற்றி சுட்டெரிக்கும் ஆயுதத்தில் இல்லை, அமைதியின் மேசையில் கைகோர்க்கும் நொடியிலே. உலகின் நிலையான வாழ்வின் விதை. இன்றைய ஆய்வகம், விண்கலம், அணுமின் நிலையம் தமிழரின் சிந்தையில் கலர்ந்து நிற்கின்றது. சிலிக்கான் பள்ளத்தாக்கிலும் செவ்வாய் விண்கலத்திலும் தமிழர் அறிவுதன் கையொப்பம் வைக்கிறது. சிலிக்கான் பள்ளத்தாக்கிலும் செவ்வாய் விண்கலத்திலும் தமிழர் அறிவுதன் கையொப்பம் வைக்கிறது. தமிழ் சொற்கள், செயற்கை நுண்ணறிவு கற்றல் இரண்டும் சேர்ந்து புதிய உலகம் உருவாக்கும். தமிழ் சொற்கள், செயற்கை நுண்ணறிவு கற்றல் இரண்டும் சேர்ந்து புதிய உலகம் உருவாக்கும். இன்றைய சூழ்நிலையை சூழ்ந்து காப்போம், நன்றன் வாழ்நிலையை வாழ்ந்து காட்டுவோம். இன்றைய சூழ்நிலையை சூழ்ந்து காப்போம், நன்றன் வாழ்நிலையை வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. கவிஞர் அவர்கள் மிகவும் அற்புதமான ஒரு கவியை பாடியிருக்கிறார். பச்சை காடு போனால் பாலைவனம் ஆகும் என்றும், நஞ்சை உழுதால் அதன் காலை மலராது என்றும், கழிவு கலந்து ஆற்று நீரை யார் பயன்படுத்துவர் என்றும், ஆழ்துளை குணரால் அல்லல்படும் நீரின்றி அமையும் என்றும், உனது உடல் குழியில்தானே என்றும், காற்று மற்றும் பனிக்கட்டி உறைந்து வீணாகிறது என்றும், அதனால் வெப்பம் நேருகிறது என்று உயர்கிறது என்றும் கூறினார். வீட்டின் முன்பு துளசியும் பின்பு கதிர் விளம்பும் என்றும், உயிரியல் மேம்பட மென்பொருள் தேவை என்றும், மின்சாரத்தை நல்லவை என்றும்,
என்றும் ஆய்வகமும் தமிழ் நுண்ணறிவும் விண்வெளியும் நம் தமிழராய் கண்டதால் உயர்வோம் என்றும் செயற்கையும் சொற்களும் செயற்கை நுண்ணறிவும் உயர்வு தரும் என்றும் மிகவும் அறிவியலோடு இயற்பியலை இணைத்து நல்ல கவிதை தந்திருக்கிறார். நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள் ஐயா, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றிங்க ஐயா. ஒரு அறிவியல் பார்வையோடு தேகத்தோடு வீச்சோடு கவிதை அமைந்திருந்தது. நன்றி, நன்றி ஐயா. அடுத்து நாம் அழைக்க இருப்பவர் கவிஞர் சு. மலர்விழி ஆசிரியை, சிவகாசியிலிருந்து. பாருங்கள். ஐயா, நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு, சண்முகம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கும் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கவிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதையை ஆரம்பிக்கிறேன். கவிதையின் தலைப்பு இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும். மனிதனை மனிதன் மதித்து, சாரிங்கய்யா, முதல்ல வாசிக்கிறேன். மனிதனை மனிதன் மதித்திட மறுத்து சுயநல வாழ்வை பெரிதென நினைத்து தன்னலம் கெடுத்து வாழ்ந்திடும் அவலமே. காடுகள் அழித்து கழனியை கெடுத்து தொழிற்சாலைகள் பெருக்கி காற்றை நிலத்தை கெடுத்து உயிர்வதை செய்கின்றான். தொழிற்சாலைகள் பெருக்கி காற்றை நிலத்தை கெடுத்து உயிர்வதை செய்கின்றான். வாழ்வின் ஆதாரத்தை சேதாரமாக்குகின்றான். வாழ்வின் ஆதாரத்தை சேதாரமாக்குகின்றான். கைபேசி அலைபேசி என்று அவையெல்லாம் நம்மை விலைபேசி வித்து தொலைத்திடுதே. கைபேசி அலைபேசி என்று அவையெல்லாம் நம்மை விலைபேசி வித்து தொலைத்திடுதே. வலிந்து பெற்றால் வலியது புரியும். இலவசங்களால் பொருளின் மதிப்பு உணர்ந்திட மறுக்கிறதே. இலவசங்களால் பொருளின் மதிப்பு உணர்ந்திட மறுக்கிறதே. இயற்கையை கெடுத்தவன் செயற்கை சேற்றில் சிக்கித் தவித்து சிதைந்து போகின்றான். இயற்கை கெடுத்து செயற்கை சேற்றில் சிக்கித் தவித்து சிதைந்து போகின்றான். சாலைகளை சோலைகளாக்கி காணம் பெருக்கி நல்ல காற்றோடு மழையும் பெறுவோம். சாலைகளை சோலைகளாக மாற்றி காணம் பெருக்கி நல்ல காற்றோடு மழையும் பெறுவோம். இயற்கையோடு இணைந்து இனிய வாழ்வு வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றாக இருந்தது தாங்கள் வழங்கிய கவிதை. மனிதனை மனிதன் மதிப்பதில்லை என்றும் தன்னலம் கொண்டே வாழ்கிறான் என்றும் உயிர்வதையும் மிகவும் செய்து கொண்டிருக்கிறான் என்றும் தொழிற்சாலை பெருக்கத்தால் நிகழ்கின்ற மாற்றங்களையும் ஆதாரத்தையே சேதாரமாக்கி இருக்கிறான் என்றும் இலவசங்கள் பெருகியதால் உயர்வு அறிய மறுக்கிறான் என்றும் கூறினீர்கள். ரசாயன சேற்றில் மிதக்கிறான் என்கிறீர்கள். சாலையை சோலையாக்க வேண்டும் என்று தங்கள் கவிதையில் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பம்மா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பான கவிதை கொடுத்துருக்கோம்மா, நன்றி. மிக எளிய நடையில தேவையானவற்றை மிக சிறப்பாக கவிதையாக்கி கொடுத்தீர்கள். நன்றி, நன்றி, மிகவும் நன்றி அம்மா. தொடரட்டும் கல்பாம். நன்றிங்க. அடுத்ததாக நாம் இருப்பவர் கவிஞர் வாஹிதா பர்வீன், அரவக்குறிச்சியிலிருந்து. ஐயா ஒரு நிமிஷம். இனிய சூழலில் இன்பமாய் இணைந்திருக்கும் எம் தமிழ் உறவுகள் உள்ளங்கள் உவகையுடன் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும். எண்ணங்களில் உங்களுடன் அறிமுகமாகிய கா. வாஹிதா பர்வீன், அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டம். இந்நிகழ்வில் உங்களுடன் இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்க்கை நிலையும். இயந்திரத்தில் இயந்திரமாய் இறுக கட்டியுள்ளது மனம். மனம் மறந்து ஆசுவாசப்படுத்த நேரம் இல்லை, மனமும் இல்லை. எதையோ தேடிக்கொண்டு
எல்லாவற்றையும் இழந்து எதற்கு இந்த வேகம் என்று எண்ணவும் கூட எண்ண முடியாமல் அன்பாய் சமைத்து ஆசுவாசமாய் உண்டு உள்ளம் உவகை கொண்டு வயிறு நிறைவு கொண்டு உண்ணும் பேறு பெற்று இருக்குமோ இந்த சூழல். இந்த வாழ்வு நிலை எதற்கு என்று வினாக்குறி வெவ்வேறாய் கேட்கிறது. வினா சென்ற திசையில் செல்கிறது சிந்தனை. உறவுகள் பெயரளவில், அதுவும் விருந்தில் கூட ஒரு நேர விருந்தில் மட்டும் 10 நாள் முன்பு வந்து வேலைகள் பகிர்ந்து கஷ்டங்கள் குறைத்து கால்கள் சுழன்றது ஒரு காலம். காத தூரத்தில் பேசி பழகும் மண் இன்றோ இயந்திர செவக பெட்டிக்குள் முணுமுணுக்கிறது. நா பிறலா சொல் பிறலா நெஞ்சம் இப்போதோ எதற்கு எடுத்தாலும் பதிவு காட்சியாய் பேசுவதற்கு கூட மனம் விட்டு பேச முடியாமல் கையறு நிலையில். உறவு சூழ்ந்து உள்ளம் நெகிழ்ந்து மாலை நேரம் கூட மண்மனம் கமழ்ந்து மனம் நழித்த பொழுதுகள் கைமணம் அறியும் வாய் ருசியில் மாமி சமைத்தது, அண்ணி அழித்தது, அம்மா ஊட்டுவது, இன்னும் இன்னும் எங்கு தேடுவது அந்த கூட்டு குடும்ப சுகம்? நிறைய நிறைய தர வேண்டும் வரும் தலைமுறைக்கு. யுக புரட்சி வேண்டாம், அன்பின் ஆற்றொழுக்கள் நிஜமுணர்த்தும் நிகழ்கால பொழுதுகளை. நன்றி. நன்றி அம்மா. இன்றைய கவிதை நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு, தங்கத்தமிழ் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம் அம்மா. தங்களின் கவிதையில் மிகவும் சிறப்பான சில விடயங்களை சொல்லீர்கள். இயந்திரமயமாகிவிட்ட நிலையில் மனம் தேடி அலைகிறது, தொலைந்து போகிறது என்கிறீர்கள். வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருந்தீர்கள். அதற்கு விடை தேடுவதற்காக நாம் இது போன்ற நிகழ்வுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருந்துக்கு ஓர் வேளை மட்டுமே அழைக்க நாம் விழைகிறோம், மறுவேளைக்கு நாம் இங்கே இருப்போம் என்றே அறியாதே. நா சொல் இவை பதிவாய் உள்ளது, நா சொல் இவை பதிவாகியே கேட்க முடிகிறது என்று மிகவும் ஆதங்கப்பட்டிருக்கிறீர்கள். மாலையில் மனம் நெகிழ்ந்த நேரங்களை நினைவுகூர மறந்துவிட்டோம் என்றும், உறவுகளின் உணவுகள் பரிமாற்றம் மிகவும் சிறப்பாக அந்நாளில் இருந்தது என்றும், இன்று அதை நாம் தேட வேண்டி இருக்கிறது என்றும் மிகவும் நன்றாக கூறியிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எனது மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். நன்றி அம்மா. மகிழ்ச்சி. அடுத்து நாம் அழைக்க இருப்பவர் முனைவர் உ. சுப்பிரமணியன். பாருங்கள் ஐயா, சுவையான கவிதை தாருங்கள். இன்றைய சூழ்நிலையும் நம் வாழ்நிலையும் என்ற தலைப்பிலே இன்று கவியரங்கத்தில் கலந்து கொண்ட ஏனைய கவிஞர் பெருமக்களும் மிகவும் சிறப்பானதொரு கவிதையை அளித்தார்கள். நாம் அதை கேட்டு மகிழ்ந்தோம். இதில் நம் நாட்டிற்கும் நம் உலகிற்கும் நமக்கும் சிறந்தது எது என்று ஆராய்ந்து அவைகளை மேற்கொண்டு இந்த உலகம் சிறப்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. மிக அருமையான ஒரு கவிதைகளை எல்லாம் இங்கே இந்த கவிஞர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதில் இந்த நிறைவு நேரத்திலே என்னுடைய கவிதை ஒன்றை வழங்கி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு உங்களிடம் அனுமதி பெற்று இந்த கவிதையை வழங்குகிறேன். நான் நீலகண்ட தமிழன், சென்னையிலிருந்து. கும்மியடி பெண்ணே கும்மியடி, மழை கொட்டிட வேண்டும் கும்மியடி. கும்மியடி பெண்ணே கும்மியடி, மழை கொட்டிட வேண்டுமே கும்மியடி. செம்மை தரும் மழை பெய்ததடி, எங்கும் தேமங்கள் சேர்ந்தது கும்மியடி. செம்மை தரும் மழை பெய்ததடி, எங்கும் தேமங்கள் சேர்ந்தது கும்மியடி. மாமழை போற்றுதும் என்று சொன்னார் அன்று மாமுனி சீலம்பில் கும்மியடி. மாமழை போற்றுதும் என்று சொன்னார் அன்று மாமுனி சீலம்பில் கும்மியடி. நாம் அந்த நீரினை காத்திடுவோம் என்று நாடு முழுவதும் கும்மியடி. நாம் அந்த நீரினை காத்திடுவோம் என்று நாடு முழுவதும் கும்மியடி. வானம் கொடுக்கிற மாமழையே அது காணமிழ்தம் என்று கும்மியடி.
வானம் கொடுக்கிற மாமழையே அது தானமுதம் என்று கும்மியடி. ஞான திருக்குறள் சொல்லியதை இந்த ஞானமும் கேட்டிட கும்மியடி. ஆகாயம் தந்திடும் நீர்க்கொடையை நாம் அங்கங்கே தேக்கிட வேண்டுமடி. தாகம் தனித்திடும் தண்ணீரை நல்ல தங்கமாய் பார்க்கணும் கும்மியடி. 6 கூலங்களை காத்திடுவோம் தடுப்பணைகள் கட்டியும் தேக்கிடுவோம். மாறும் பருவங்கள் மாறும் முன்னே மழை வானத்தை கும்பிட்டு கும்மியடி. மாறும் பருவங்கள் மாறும் முன்னே மழை வானத்தை கும்பிட்டு கும்மியடி. நீரின்றி இந்த நம் பூமி இல்லை, இங்கு நீ இல்லை நான் இல்லை ஏதுமில்லை. நீரின்றி இந்த நம் பூமி இல்லை, இங்கு நீ இல்லை நான் இல்லை ஏதுமில்லை. காரென்று வானத்தில் மேகமடி நீ கைத்தட்டி கும்மியடி. காரென்று வானத்தில் மேகமடி நீ கைத்தட்டி கும்மியடி. தோரின்றியாதென்று சொல்லியடி இங்கு சோம்பி கிடத்தலை எல்லியடி. தோரின்றியாதென்று சொல்லியடி இங்கு சோம்பி கிடத்தலை எல்லியடி. கூறின்று வான்மழை தெய்வம் என்று அதை கொண்டாடி கும்மியடி. அதை கூத்தாடி கும்மியடி. அதை கூத்தாடி கொண்டாடி கும்மியடி. கும்மியடி பெண்ணே கும்மியடி. மழை கொட்டிட வேண்டுமே கும்மியடி. செம்மை தரும் மழை பெய்ததடி எங்கும் சேமங்கள் சேர்ந்தது கும்மியடி. நன்றி வணக்கம். நீலகண்ட தமிழன், சென்னை. ஐயா மன்னிக்கணும்.